தமிழகத்திற்கு நீர் திறப்பது தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், தற்போது முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பது குறித்து கர்நாடகாவின் முடிவு என்னவாக இருக்கும்? ராதா, காவேரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவுப்படி தமிழகத்திற்கு காவேரி நீர் திறப்பது குறித்து முடிவு எடுப்பதற்காக கர்நாடகாவில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்திற்கு அதாவது 12ஆம் தேதி முதல் வரும் 31ஆம் தேதி வரை நாள்தோறும் ஒரு டிஎம்சி காவேரி நீரை தமிழகத்திற்கு திறக்கும்படி காவேரி ஒழுங்காற்றுக்குழு கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது. இது குறித்து அம்மாநில முதல்வர் சித்தராமையா தலைமையில் நேற்று முன்தின மாலை முதல்வர் தனி அலுவலகம் கிருஷ்ணாயினில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்றும், மேலும் தற்போது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது, அது மட்டுமின்றி காவிரி மேலாண்மையை மேல்முறையீடு செய்வது என உள்ளிட்ட தீர்மானங்கள் அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதை அடுத்து அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து ஆலோசிக்க சித்தராமையா தலைமையில் இன்று பெங்களூர் விதான சௌதாவில் தற்போது அனைத்து கட்சி கூட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மத்திய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவிரி பகுதியில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தற்போது முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான ஜி.கே. சிவகுமார் மற்றும் அமைச்சர்கள் உள்ளனர். இது மட்டுமின்றி பாஜக சார்பில் எதிர்க்கட்சி தலைவரான ஆர். அசோக், டி.டி. ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அதே போல மத சார்பற்ற ஜனதா தள சார்பில் டி.டி. தேவகவுடா உள்ளிட்டோர் தற்போது கலந்திருக்காங்க. இது மட்டுமின்றி சட்ட வல்லுநர்கள், நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் தற்போது பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் வரும் பிப்ரவரி மாதம் வரையும் இந்த பெங்களூர் மாநகரம் மற்றும் கர்நாடகாவில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுகிறது, அடுத்த கட்டம் மழை எப்படி இருக்குது என்பதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. தற்போது தண்ணீர் விட்டா அடுத்து பிப்ரவரி வரைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்குமா உள்ளிட்ட ஆலோசனைகள் எல்லாம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு முடிவின் கீழ் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஆனாலும் கர்நாடகாவை பொறுத்தவரை இந்த ஜூலை முதல் வாரத்திலிருந்தே விட்டு கனமழை பெய்து வருகிறது. காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மண்டியா உள்ளிட்ட பகுதிகளும், அதே போல கடலோர மாவட்டங்களும் மற்றும் மலைநாடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நேற்று தற்போது கபினி அணை நிரம்பி உள்ளது. கபினி அணை நிரம்பி உள்ளதால் நேற்று இரவு 20,000 கன அடி கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலை இன்று காலை 16,750 கன அடியாக குறைக்கப்பட்டிருக்கு. மீதம் உள்ள அந்த 20,000 மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை விவசாய பாசனத்துக்காக கால்வாய்கள் திறக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமின்றி KRS அணைக்கு இன்று காலை 2,400 கன அடியாக தண்ணீர் கொண்டிருந்த நிலை தற்போது ஹாரங்கி, ஹேமாவதி அணைகள் நிரம்பி உள்ளது. ஆரங்கி அணையிலிருந்து தற்போது இன்று பிற்பகல் தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து இன்று இரவுக்குள் KRS அணைக்கு நீர்வரத்தும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இருந்த போதும் கர்நாடகாவில் கடந்த ஆண்டை விட தண்ணீர் பற்றாக்குறையாக உள்ளது. 28% தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என கர்நாடகா முதல்வர் தெரிவித்து வருகின்றனர். இந்த கூட்ட முடிவில் என்னன்றது தெரிய வரும். அதான் காவிரி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பது குறித்து கர்நாடகாவின் முடிவு என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.